உங்கள் அனைவரையும் ஜெயம் தாரும் இயேசுவே ஜெபக் குழுவினரின் புதிய விடியல், புதிய காலை பொழுது, புதிய நாளுக்கான அன்றாட நன்றியும் ஜெபமும் வார்த்தை தியானம் இவைகளுக்கு உங்களை அழைத்து நிற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மரணத்தின் பிடியிலிருந்து என்னையும் உங்களையும் மீட்டு ஒரு புதிய நாளுக்குள் கடந்து வர, ஒரு புதிய விடியலை காண, ஒரு புதிய காலை பொழுதை அனுபவிக்க அவர் விருப்பம் கொண்டதால் நானும் நீங்களும் இன்று பிழைத்து கொண்டோம், உயிர் வாழ்கின்றோம். ஒரு புதிய நாளுக்களே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகளக்கடுவோம் என்று சங்கீதம் 118:24 சொல்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் தேவன் எங்களுக்கு ஈவாக கொடுக்கின்ற காலம். அதை நானும் நீங்களும் ஒரு பொழுதும் மறந்துவிட கூடாது. கர்த்தர் என்னையும் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சிகளாக இருக்கின்றோம். என்ன சாட்சி எங்களிடம் இருக்கின்றது? நான் வறுமையாய்த்தானே இருக்கின்றேன், ஏழையாய்த்தானே இருக்கின்றேன், நான் ஒரு நோயாளியாய் இருக்கின்றேன், நான் ஒரு ஒடுக்கப்பட்டவனாக இருக்கின்றேன், ஒதுக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். என்ன சாட்சிய வாழ்வு, இதற்குள்ளே சாட்சியம் என்ன இருக்கின்றது என்று ஒருவேளை அப்படி பலர் எண்ணலாம். இது எப்படியாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுவே எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற சாட்சிகளிலே மிக பெரிய சாட்சி. நாங்கள் செய்திகளை பார்க்கின்றோம். மனிதர்கள் கொத்து கொத்தாக இந்த கொள்ளை நோயிலான மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். வீடுகளிலே மரண ஓலங்களும் அழுகை சத்தங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. ஆனாலும் இற்ற வரைக்கும் என்னையும் உங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொள்ளை நோயின் பிடியிலிருந்து, பஞ்சத்திலிருந்தும், இயற்கை அழிவுகளிலும் செயற்கை அழிவுகளிலும் இருந்து தன்னுடைய கரங்களினாலே மூடி பாதுகாத்து வருகின்றார் என்றால் அவர் என்மேலும் உங்கள் மேலும் வைத்த அளவில்லாத ஒரு அன்பு, இதுவே எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றது. அன்பின் சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற புதிய நாளை நாங்கள் ஒரு சர்வ சாதாரணமாக எடுத்துவிட கூடாது. ஒரு மனிதன் படுக்கைக்கு போகும் பொழுது அவனுடைய உயிர் எப்பொழுது பிரியும் அல்லது அடுத்த நாள் அவன் அந்த நாளை அனுபவிப்பானா காண்பானா என்பது மிக பெரிய கேள்விக்குறி. ஒவ்வொரு மனிதருடைய உடலுக்குள்ளும் என்னென்ன வருத்தங்கள் இருக்கின்றது, என்னென்ன நோய்கள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் எங்களை தன்னுடைய தழும்புகளாலே பாதுகாத்து சுகம் தந்து இற்றவரைக்கும் என்னையும் உங்களை வழிநடத்தி வருகின்ற அந்த இரக்கத்துக்காக நானும் நீங்களும் அவரை எங்களுடைய உள்ளங்களிலே நினைத்து கொள்ளுவோம். தாவீதுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் இருந்த பொழுதும் நான் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருப்பவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுவதையும், அவன் வாழ்நாள் பூராவும் தேவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு உயிர் மூச்சுக்கும், ஒவ்வொரு இதய துடிப்புக்கும், ஒவ்வொரு சுவாசத்துக்கும் நன்றி சொல்வதையும் நாங்கள் தாவீதுடைய புஸ்தகங்களிலே படித்து பார்க்கின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். அப்படி ஒரு உணர்வு எனக்கும் உங்களுக்குள்ளே காணப்படுகின்றதா? நான் தேவனை கனம் பண்ணுகின்றேனா? நான் தேவனை
சோத்திரம் செய்கின்றேனா, அவருக்கு நன்றி செலுத்துகின்றேனா. கர்த்தாவே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் போதுமானவர் என்று அறிக்கை பண்ணுகின்றோமா? நாங்கள் மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுகின்றோமா? தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற ஒவ்வொரு உயிர் மூச்சுக்கும், ஒவ்வொரு புதிய நாளுக்கும் நாங்கள் அவருக்கு என்ன செய்கின்றோம்? என்னத்தை செய்ய அவருக்கு முடியும்? எங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி நாங்கள் நன்றி செலுத்தி அவரோடு ஜெப உறவை வைத்துக் கொள்வதை தேவன் விரும்புகின்றார். இன்று நானும் நீங்களும் உயிரோடு இருப்பது பெரிய அதிசயம். இன்றைய உலகத்திலே லட்சம் மக்கள் இறந்து போய் இருக்கிறார்கள், இன்னும் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இறப்பின் பட்டியலிலே நாங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை இற்றவரைக்கும் பாதுகாத்து வருகின்றார். எங்களிடமிருந்து ஒரு நன்றி உணர்வை அவர் எதிர்பார்க்கின்றார். என்னுடைய பிள்ளைக்கு நான் உதவி செய்தேன், என்னுடைய மகனுக்கு நான் உதவி செய்தேன், அவன் என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து என்னை அவன் கனம் பண்ணவும், கர்த்தாவே உம்மாலே நான் பிழைத்து கொண்டேன் ஐயா. இந்த பஞ்ச காலத்திலும் கொடிய காலங்களிலும் கொள்ள நோய் காலங்களிலும் உம்முடைய அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் வல்ல செயலினாலும் நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. இது பரத்திலிருந்து கர்த்தரால் உண்டு பண்ணின காரியம் என்று அவரை மகிமைப்படுத்தும் பொழுது இந்த உறவு எங்களுக்குள்ளே மிக பெரிதாய் காணப்படும். தேவன் விரும்புகிறார். தேவன் எங்களை இன்று உயிரோடு வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல. ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களிலே பாதைகளிலே நாங்கள் வழி நடந்து செல்பவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் இவைகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் என்னை உங்களை பத்திரமாக கவனமாக கருத்தாய் அவர் எங்களை வழிநடத்தி வருகின்றார் என்ற சிந்தனையோடு நாங்கள் இந்த ஆராதனைகளை கடந்து செல்வோமாக. வேத வார்த்தை இப்படி சொல்கின்றது. மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 40. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? மீண்டும் ஒரு முறை மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 40. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இந்த வார்த்தையை நாங்கள் எத்தனை முறை கேட்டிருப்போம், எத்தனை முறை படித்திருப்போம். இந்த வார்த்தையை பற்றி எவ்வளவு பிரசங்கங்களை நாங்கள் கேட்டிருப்போம், எவ்வளவு தியானம் செய்திருப்போம். இது ஒரு பழைய வார்த்தை தானே, இது எப்பவோ கேட்ட வார்த்தை தானே, எப்பவோ படித்த வார்த்தை தானே. எவ்வளவு பிரசங்களை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோமே. இவர் இன்றைய நாளிலே இந்த வார்த்தை ஊடாக என்னத்தை செய்ய போகின்றார், என்னத்தை சொல்ல போகின்றார், என்ன தியானத்தை எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே போட போகின்றார். இது எங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு விடயம் என்று பலர் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அதை நான் குற்றமாக சொல்லவில்லை. ஆனால் இந்த வார்த்தை இன்றைய நாளிலே, இன்றைய உலகம் போகின்ற போக்கிலே, இந்த கொள்ளை நோய் காலங்களிலே மரணங்கள் கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கிலே உலகம் பூரா செத்து மடிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே வைத்தியசாலையிலே இந்த கொள்ளை நோயினால் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, நோய் தொற்றுகின்ற அதிகமான இந்த கால பகுதியிலே இந்த வார்த்தை என்னோடும் உங்களோடும் என்னத்தை
பேசுகின்றது என்பதை மிக கவனமாக நாங்கள் கேட்டு இந்த வார்த்தை தியானத்துக்குள்ளே கடந்து வருவோமாக. அன்று அப்போஸ்தலர்களை பார்த்து தேவன் கேட்கின்றார், என்னோட கூட விழித்திருந்து உங்களால் 1 மணி நேரம் ஜெபம் செய்ய முடியாதா? ஆனால் அவர்களால் முடியாமல் போனது. இயேசு பல தடவைகள் அவர்களை நோக்கி ஜெபம் பண்ணும்படி கேட்ட பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணாமலே இருந்தார்கள். அன்று அப்போஸ்தலர்கள் ஜெபம் செய்யாதபடிக்கு நித்திரை தடையாக இருந்தது என்று இந்த வேத பகுதியிலே நாங்கள் காண்கின்றோம். அது அன்றைய சம்பவம். ஆனால் இன்றைய சம்பவத்திலே, இன்று உலகம் போகின்ற இந்த பயங்கரமான பாதையிலே உலகமும் உலக மக்களும் நடக்கின்ற ஒரே மரணம் என்ற இந்த பாதையிலே, எல்லோரும் மரணத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இன்று நானும் நீங்களும் ஜெபம் பண்ணாதபடிக்கு எது தடையாக இருக்கின்றது? இதுவே இன்றைய கேள்வி. அன்றைய சம்பவத்திலே, அன்றைய சூழ்நிலைகளிலே இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, என்னோடு கூட 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதா என்று இயேசு கேட்ட பொழுது அவர்கள் ஜெபம் செய்யாதபடி நித்திரை ஒரு தடையாக இருந்தது. இன்று நானும் நீங்களும் ஜெபம் செய்யாதபடிக்கு எது தடையாக இருக்கின்றது? கொரோனா என்னும் இந்த கொள்ளை நோயா, அல்லது இதைவிட ஏதாவது ஒரு காரியம் நானும் நீங்களும் ஜெபம் பண்ணாதபடிக்கு தடையாக இருக்கின்றதா? இன்று ஒரு கேள்வியை எங்களிடத்திலே நாங்களே கேட்டு பார்த்தால், அல்லது மற்றவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால், நீ தேவனை எங்கு தேடுவாய்? ஆலயங்களில். ஆலயங்கள் இப்பொழுது பூட்டப்பட்டு இருக்கிறதே, ஆனபடியால் நீ தேவனை எங்கே தேடுவாய்? ஆலயங்கள் திறக்கும் வரை நான் காத்திருப்பேன். ஏன்? நீ இருக்கும் இடத்திலே தேவனை தேட முடியாதா? ஜெபிக்க முடியாதா? இன்று இந்த கொள்ள நோய் காரணமாக பல ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கின்றது. ஆராதனைகள் இல்லாத சூழ்நிலைகள் காணப்பட்டு ஆன்லைனிலே ஆராதனைகளை செய்து வருகிறார்கள். ஒரு சிலர், குறிப்பிட்ட அளவு ஒரு சிலர் இதிலே பங்கு பற்றுகிறார்கள். இந்த ஆலயங்கள் பூட்டப்பட்ட இந்த சூழ்நிலைகளிலே பலருடைய ஜெப வாழ்க்கை தொலைந்து போய்விட்டது. இன்னும் சிலர் ஆலயங்கள் திறக்கட்டும், அப்பொழுது நானும் என் வீட்டாரும் போய் அங்கே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை தேடுவோம் என்ற ஒரு பிழையான ஒரு கருத்தை மனதிலே போட்டு ஜெப வாழ்க்கையை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை, ஒரு வாழ்க்கை முறைகளை நாங்கள் காண்கின்றோம். நாங்கள் அவைகளை கடந்து வருகின்றோம். தேவனை ஆலயங்களிலே தான் நாங்கள் தேட முடியும் என்றால், ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீயும் உன் வீட்டாரும்
இருக்கின்ற இடத்திலே, வாழுகின்ற இடத்திலே, வசிக்கின்ற இடத்திலே உன்னால் ஜெபம் செய்ய முடியாதா? உலகத்துக்காக மன்றாட முடியாதா? உனக்காக மன்றாட முடியாதா? உன் குடும்பத்துக்காக மன்றாட முடியாதா? ஆலயங்கள் திறக்கும் வரை நீ உன்னுடைய ஜெப வாழ்க்கையை ஒத்தி போட்டிருக்கின்றாய், பின்னுக்கு போட்டிருக்கின்றாய். நீ எப்படி ஒரு கிறிஸ்தவன், ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை என்பதை உன்னால் சொல்ல முடியும்? நீ இருக்கின்ற இடத்திலே தேடு, நீ வசிக்கின்ற இடத்திலே ஆண்டவரோடு பேசு. நீ எங்கே வாழ்கின்றாயோ அந்த இடத்திலே தேவனுக்கு நன்றி செலுத்து. ஆலயங்கள் திறக்கும் வரை நீ காத்திருப்பாயானால் இன்று இரவு உன்னுடைய உயிர் போனால் உன் ஆத்துமாவை நீ எங்கே பாதுகாப்பாய்? ஆலயங்களிலே மட்டும்தான் நாங்கள் தேவனை தேட முடியும் என்றால் இன்று பூட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ளே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரா? அல்லது நீ உள்ளே போகும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் தேவன் உன்னோடு இருக்கின்றாரா? சிந்தித்து பாருங்கள். தேவன் எங்களோடு கூட நடந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் எங்களோடு நடந்து வருகிறார். ஒவ்வொரு நாள் நடந்து எங்களை பாதுகாக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார். அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கா? ஆலயங்கள் திறந்த பின்புதான் நாங்கள் தேவனை தேடுவோம், ஆராதிப்போம் என்ற ஒரு மடமத்தனமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து இன்றைக்கு நாங்கள் ஜெப வாழ்க்கையை விட்டு தூர இருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் நாங்கள் வேண்டும். இப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் இருக்கும் இடத்திலே ஒரு மணித்தியாலம் என்னோடு கூட ஜெபம் செய்ய முடியாதா என்று அவர் கேட்கின்றார். நீங்க இருக்கின்ற இடத்திலே, சம்பவம் நடக்கின்ற இடத்திலே என் ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, நீங்க போய் எருசலேம் தேவாலயத்திலே போய் எனக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே, ஜெப ஆலயங்களிலே போய் இருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. அவர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து விழித்திருந்து என்னோடு சேர்ந்து ஒரு மணித்தியாலம் ஜெபம் செய்யுங்கள், அந்த இடத்திலே செய்யும்படி இயேசு அவர்களை கேட்கின்றார். இதை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆலயங்களில் தான் நாங்கள் தேவனை தேட வேண்டுமா? ஆலயங்கள் பூட்டியிருந்தால் ஆலயங்கள் திறக்கப்படும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? அல்லது நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே ஜெபம் செய்ய வேண்டுமா? என்னுடைய ஜெப வாழ்க்கை கொரோனா என்கின்ற கொள்ளை நோய்க்கு முன்பு எப்படி இருந்தது, கொரோனா நோய்க்கு பின்பு எப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான பதில் எங்களிடத்திலே உண்டு. உங்களையும் எங்களையும் ஜெபம் பண்ணும்படி யார் கேட்டது? வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னோடு சேர்ந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், என்னோடு சேர்ந்து. எங்களை பார்த்து ஒரு பெரிய அதிகாரி, ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், ஒரு பிரதம மந்திரி, ஒரு பணக்காரன் அல்ல சமூக அந்தஸ்துள்ள ஒரு மனுஷன் எங்களை பார்த்து ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் நாங்கள் கொள்ளை நோய் இருக்கா என்றும் பார்க்க மாட்டோம், கொரோனா இருக்கா என்றும் பார்க்க மாட்டோம். அந்த மனுஷன் சொன்னதுக்காக நாங்கள் எங்களோட உயிரை கூட மதிக்காமல் அந்த காரியத்தை செய்வோம். ஆனால் அவரை விட
பெரியவர், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார், என்னோடு கூட ஒரு மனுத்தியாலும் விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியாது என்று அவர் எங்களை கேட்கும் பொழுது நாங்கள் அவருக்கு மதிப்பளிக்கின்றோமா, கீழ்ப்படிகின்றோமா, வார்த்தைக்கு கட்டுப்படுகின்றோமா? சாதாரண மனுஷன் சொல்லும் பொழுது நாங்கள் செய்கின்றோம். ஆனால் இந்த வேளையிலே இயேசு எங்களை பார்த்து கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், கோயில் பூட்டி இருக்குது, ஆலயம் பூட்டி இருக்குது, நாங்கள் ஆலயங்கள் திறந்த பிறகு ஆண்டவரே நாங்கள் போய் குடும்பமாக ஆலயங்களிலே நாங்கள் ஜெபம் பண்ணி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துவோம் என்றா நாங்கள் சொல்ல போகின்றோம் அவருக்கு? அவர் கேட்கின்றார், இந்த காலத்திலும் பயங்கரமான சூழ்நிலைகளிலும் உலக மரணத்தின் பிடியில் விழுங்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் அவர் என்னையும் உங்களையும் பாதுகாப்பதற்காக, வழி நடத்துவதற்காக என்னோடு சேர்ந்து விழித்திருந்து ஒரு மனத்தியாலும் உங்களால் ஜெபிக்க முடியாதா என்ற கேள்விக்கு எங்களுடைய பதில், ஆலயங்களில் தான் நான் உம்மை தேடுவோம் என்று சொல்ல போகின்றோமா, அல்லது ஆலயம் திறக்கும் வரை நான் காத்திருக்கின்றேன் என்று சொல்ல போகின்றோமா, அல்லது நாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்ல போகின்றோமா என்ற சிந்தனையோடு இந்த வார்த்தை பகுதியை முடித்துக் கொள்வோம். நான் நீங்களும் நன்றி ஜெபத்துக்களை கடந்து செல்வோமாக. இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய உயிருள்ள நாமத்துக்காக கோடான கோடி சோத்திரம் ஐயா. மரணத்தின் பிடியிலே உருண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை ஒரு புதிய விடியலை காண்பித்து ஒரு புதிய நாளை அனுபவிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் கொண்டு எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. காலையிலிருந்து இட்ட வரைக்கும் உயிர் மூச்சு அளித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்று அப்போஸ்தலர்களுக்கு ஜெபம் செய்யாதபடி நித்திரை ஒரு தடையாக இருந்தது ஆண்டவரே. இன்று நான் ஜெபம் பண்ணாதபடி கொரோனா என்கின்ற கொள்ளை நோயை காரணம் காட்டி ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கின்றது என்ற காரணத்தை காட்டி என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேன் ஆண்டவரே. என்னை நான் ஆராய்ந்து பார்த்தால், இந்த சூழ்நிலையிலே என்னை நான் மீளாய்வு செய்து பார்த்தால், இந்த கொள்ளை நோய் வருகின்ற காலத்துக்கு முன்பிருந்த ஜெப வாழ்க்கை, கொள்ளை நோய் வந்ததுக்கு பிறகு இருக்கின்ற ஜெப வாழ்க்கையை பார்த்தால் என்னிடம் இருக்கின்ற ஒரே பதில், ஜெப வாழ்க்கை அற்ற ஒரு மகனாக, ஒரு மகளாக நான் வாழுகின்றேன் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ராஜா. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீர் ஒவ்வொரு நாளும் புதிய உயிர் மூச்சு, புதிய இதய துடிப்பு, புதிய சுவாசம் எனக்கு வழங்குகின்ற நேரங்களில் எல்லாம் நான் அதை உணர்ந்து நன்றி உணர்வோடு உம்முடைய பாதத்திலே இருந்து உம்மோடு சேர்ந்து நான் ஒரு மனுத்தியாலம் ஜெபம் பண்ண, நன்றி செலுத்த, நான் என்னை ஒப்பு கொடுக்காத குற்றத்துக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்டு நிற்கிறேன் தகப்பனே. எவ்வளவோ வசதி படைத்தவர்கள், கல்விமான்கள், பெரியவர்கள், அதிகாரிகள், இன்னும் பலர் இந்த கொள்ளை நோயினால் மரணத்தை சந்தித்த பொழுது என்னை விட நல்லவர்கள் மரணத்தை சந்தித்த பொழுது
பாவியாக என்மேல் நீர் இரக்கம் கொண்டு இற்ற வரைக்கும் எனக்கு உயிர் மூச்சு அளித்து கொண்டு இருக்கிறீர். வாதையங்கள் கூடாரத்தை அணுகிவிடாதபடியும் கொள்ள நோய் எங்களை தாக்கிவிடாதபடியும் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆனாலும் நான் நன்றி உணர்வற்றவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்ல விருப்பமில்லாதவனாக இருந்து என்னுடைய பொழுதுபோக்கு காரியங்களிலே நான் என்னை ஈடுபடுத்தின குற்றத்துக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் ராஜா. இன்றைய காலத்திலே ஒரு மனிதன் ஒரு நாளை அனுபவிப்பது என்பது, ஒரு புதிய நாளுக்குள் கடந்து வருவது என்பது மிக மிக அரிதாக காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது என்பதை என் மேலே பொழிந்து என்னை உயிரோடு வைத்திருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி சொல்ல நான் மறந்த குற்றங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன் ஐயா. எவ்வளவோ காரியங்களுக்காக எவ்வளவோ மணித்தியாலங்களை எல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோம் ஆண்டவர். தேவையற்ற காரியங்களுக்கெல்லாம் எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் அர்ப்பணித்து வாழ்கின்றோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்ற அந்த ஒரு சில மணித்துளிகளை நான் கொடுக்க மறுதலித்து விட்டேன். என்னை ஜெபம் பண்ணும்படி கேட்டவர் யார் என்பதை நான் அறியாமல் இருந்தேன் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை பார்த்து கேட்ட பொழுது நான் மறுதலித்து விட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உம்மாலே நான் பிழைத்துக் கொண்டேன், உம்மாலே நான் உயிர் வாழ்கின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு அறிக்கை வேண்டும். கிருபை செய்யும் ஆண்டவர், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி என்னை நேசிக்கிறீங்க. உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவர், உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயம் எனக்கு என்னுடைய உள்ளத்திலே உருவாகட்டும் ஆண்டவர். உம்மை பற்றிய ஒரு அன்பு, உம்மை நேசிக்க, உம்மை வழிபட, உம்மை ஆராதிக்க நான் ஆசைப்படுகின்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர், சோத்திரம் ஆண்டவரே. இட்ட வரைக்கும் எங்களை உயிர் மூச்சோடு வைத்திருக்கிற தயவுக்காக ஒரு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காகவும் ஜெபங்களுக்காகவும் ஏனைய காரியங்களுக்காக நன்றி செலுத்தி அனைத்தையும் உடைய கரங்களுக்கு தந்து ஒப்படைத்து நிற்கட்டும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.